வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2015 வருஷம் ரிலீஸ் ஆன ஃபீமேல் வார் எ நாஸ்டி டீல் அப்படின்ற ஒரு கொரியன் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்னன் பத்திலாம் பேசாம நேர படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு பேனா கேட்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதையை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே மிடில் கிளாஸ்ல வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் கொஞ்ச நாளே இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு லைட்டை சரி பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பார்த்தா அந்த லைட் வெடிச்சு ஹீரோட கண்ணு பறி போயிட்டு அதனால கிரண் வந்து பார்த்தா தன் கணவரை கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. அங்க ஹீரோ செக் பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்க கணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயத்துக்கு வந்து பார்த்தா கண் பார்வை போயிருக்கு. அதை திருப்பி கொண்டு வரணும்னா நிறைய பணம் தேவைப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு சென்று தான் ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நம்ம நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. அமெரிக்கா இல்ல இந்தியா அப்படி போன்ற நாடுகளுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால நீங்க பல லட்சம் ரூபாய் ரெடி பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே கிரண் வந்து பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த தான் புருஷன் கிட்ட சொல்லிட்டு இனிமேட்டு நீ என்ன பார்க்கவே மாட்டியோ அப்படின்ட்டு எனக்கு கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரன் சொல்லி அழுதுட்டு இருக்க அப்ப வந்து பார்த்தா ஹீரன் ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீ கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் கண்ணை வந்து திருப்பி கொண்டு வருவேன், இது நம்ம காதல் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா அழுதுட்டு பேசிட்டு இருக்கிறத தாகூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான நபர் வந்து பாத்தீங்கன்னா வீல் சேர்ல உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. இந்த தாகூரை பத்தி சொல்லணும்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இறந்து போயிடுவாரு. அப்படி இறக்க போறதுக்கு முன்னாடி அவருக்குன்னு வந்து பார்த்தா சில ஆசைகள்லாம் இருக்கு. அந்த ஆசைகளை வந்து பார்த்தா சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாரு. இதுக்கு வந்து இந்த குடும்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு பணம் தேவை இருக்கு, கண்டிப்பா நம்ம எது சொன்னாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்தா கொஞ்சம் கிரிமினலா தான் யோசிக்கிறாரு. அதனால நிறைக்கிறன் கிட்ட போயிட்டு தன்னோட பேர் தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தா கேன்சர்ல பாந்துட்டு இருக்க ஒரு பேஷண்ட், இப்போ நாளைக்கு இறந்து போயிடுவேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பாருங்க, உங்களோட கஷ்டம் எனக்கு தெரியும், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போறாரு. இந்த ஒரு விஷயத்தை கிரண் என்ன பண்றாங்கன்னா நேர போயிட்டு அவங்க கணவர் கிட்ட சொல்றப்ப அவரு வந்து பாத்தீங்கன்னா சரி அவரை போய் உடனே பாத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோனும் சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா தாகூரை பாக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க போன கடத்து எப்படியோ ஒரு பணம் கொடுப்பாரு, இதை வச்சு நம்ம புருஷனோட கண்ணை நம்ம மீட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமா தான் போறாங்க. அங்க போனதுமே தாகூர் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தாகூர், நான் வந்து கேன்சர்ல இறக்க போறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் குட்டி யாரும் கிடையாது, நான் இது வரைக்கும் தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைகளை ஒண்ணுனா தாவரத்துக்குள்ள ஒரு அழகான பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்றதா, உன்னை பாக்குறதுக்கும் அழகா இருக்க, ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தப்பா அப்ரோச் பண்றதை புரிஞ்சுக்கிட்டு கிரண் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி கேட்டா நம்மள அந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்திக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம என்ன பண்றாங்கன்னா நேரா தன்னோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனமே இந்த ஒரு விஷயத்த அவங்க கணவர் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்டாட்டி எப்படியும் பணத்தோட திருப்பி வந்துருவா, அது மூலமா நமக்கு கண்ணு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. இந்த விஷயத்த சொன்னா அவர் இன்னும் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் சொல்லாம என்ன பண்றாங்கன்னா கம்முனு படுத்து தூங்கிட்டாங்க. அப்படி தூக்கத்துல இருக்கும் போது ஹீரோனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஹீரோனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணு தான், ஏன் அவங்க கிட்ட வந்து இந்த கேவனை மாட்டி விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்ல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான நபரை போய் பார்க்க போறாங்க. ஆனா தாகூர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஹீரோன் தான் வேணும், நீ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, யோ ரெண்டு பேருமே பொண்ணு தானே, அதுல எந்த பொண்ணா இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ரெண்டு பேருமே பொண்ணு தான், ஆனா அந்த பொண்ணு நீ இல்ல அப்படின்ற மாதிரியும் நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்தா குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அழகா இருப்பா, இவளை செக்சர பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அந்த தாகூர் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இவருக்கு வயசாச்சு அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா அவரால் கோஆபரேட் பண்ண முடியல. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ட்ரை பண்றாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல இவரை வந்து என்னால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, நீ பணத்துக்கு வேற வழி தேடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிட்டா. இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவளால தானே முடியல, சோ நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடி ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஒண்ணுமே நடக்கல. அவரால் வந்து பார்த்தீங்கன்னா கிரண் கூட பொண்ணா இருக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாருன்னா ஒரு வக்கீல கூட்டு ஒரு விஷயத்தை எழுதுறாரு. இந்த பொண்ணு வந்து என்ன திருப்தி படுத்திட்டானா என்னோட சொத்தையும் அவ கணவனுக்கு தேவையான கண் செலவுக்கான மருந்து எல்லாத்தையுமே நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போடுறாரு. இங்க பாருமா, நான் சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுட்டேன், நீங்க என்ன பண்ணணும்னா என்ன திருப்திப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப ஹீரோன் என்ன பண்றானா இவனை எப்படியாச்சும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு
இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வழிகளை தேடிட்டு இருக்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இந்த மூலிகையை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏகப்படுறத சொல்றாங்க. இவங்க ஒரு பக்கம் தான் கணவரை பார்த்துட்டு அதே நேரம் இவரையும் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு பயனுமே இல்லாம இந்த தாத்தாவால வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை திருப்திப்படுத்தவே முடியல. இதுக்கு மேல இவங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் நினைக்கிறப்பதான் ஒரு நாள் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா என்ன சொல்றாருன்னா, இந்த மூலிகை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட ஆணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீரம் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதுமே ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாக்காக அந்த மருந்து வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா அதை குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா செம்மையா நிக்கிறாரு. அதை பார்த்ததுமே ஹீரோனுக்கு சந்தோஷம் வந்துட்டு டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கூட அப்படியே கொஞ்சம் அப்படி இருக்கிறாரு. சரி இவன் நம்ம கூட ஒண்ணு இருந்துட்டான், இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கிற பணத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சந்தோஷப்படுறப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தா என்ன சொல்றாங்கன்னா, டார்லிங் நான் வந்து பாத்தீங்கன்னா அவசரத்துல சீக்கிரம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கல, நம்ம இன்னொரு ரவுண்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். அட கேட்டு பாரு உனக்கு என்னடா இத்தனை ஆசை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த ஒரு வாட்டி தான், இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கூட வந்து பாத்தீங்கன்னா செம்மையா சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட இருக்கிற சுத்தமா பிடிக்கல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு மேல எல்லாமே முடிஞ்சிருச்சு, இவன் பணத்தை கொடுக்க போறான், நம்ம இவனை விட்டு விலக போறோம் அப்படின்ற மாதிரி நினைக்க, ஆனா அந்த தாத்தா என்ன நினைக்கிறாருன்னா, இவ வந்து செம்மையா இருக்கா, இவ கூட சம்பவம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு, இவளை தினமும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரிமினலா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட போயிட்டு நீ டெய்லி அவன் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா என்னால முடியாது, இதுக்கு வேணா நான் கேட்ட பணத்தை நீ கொடுக்கலனா நான் நேரா போலீஸ் கிட்ட போயிட்டு என்ன நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இப்பதான் இந்த தாத்தாவோட சுய ரூபத்தையே காட்டுறாங்க. இவரு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர்ல சாக போறாருல, அதனால வந்து பாத்தீங்கன்னா பயமே கிடையாது, நீ யாருக்கிட்ட வேணா போய் சொல்லிக்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் கேன்சர்ல செத்து போயிடுவேன், அப்படி செத்து போயிட்டேன்னா வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து என்ன எதுவும் கேட்க முடியாது, சோ நீ யாருக்கிட்ட வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பயமே இல்லாம சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் சொல்றதை கேட்டினா கண்டிப்பா நான் அக்ரிமெண்ட்ல போட்டு எல்லாத்தையுமே செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோனுக்கு வேற வழி கிடையாது. இந்த தாத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலிகை சூப்பை குடிச்சு ஹீரோன் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ஒரே ஒரு கவலை தான், இந்த கிழமை எப்பதான் செத்து போவா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா 10 நாள்ல செத்துலாம் 10 நிமிஷத்துலயும் செத்துலாம் சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பான். ஆனா 10 நாளைக்கு மேலே இவங்க கூட இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அதனால இங்க என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணி பாக்குறப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த தாத்தாக்கு இருந்த கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா குணமாயிடுச்சான். இதுக்கு மேல இவருக்கு சாவே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலாச்சு வாழ்வீங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த கேட்டதுமே ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இவன் கூட இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போறதை வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு யாரு அவ எங்க இருக்கா அப்படின்ட்டு எல்லாமே தெரியுமாச்சா. அதனால என்ன பண்றான்னா ஹீரோன் வீட்டுக்கே வந்துட்டு அவங்க கணவர் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட பொண்ணா இருக்க ட்ரை பண்றான். ஏன்னா அந்த பொண்ணோட கணவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாதாச்சா. அதனால ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேட்டு என் வீட்டு பக்கம் வரவேல வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பாருமாச்சோம், நீ என் வீட்டு பக்கம் வராதப்ப நான் உன் வீட்டு பக்கம் வரதான் செய்வேன், நீ எதுக்கு என் வீட்டு பக்கம் வரமாட்ட, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். நான் நினைச்சேன்னா இப்போ கூட உன் புருஷனோட கண்ணு செலவுக்கான பணத்தை நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஹீரோனுக்கு வேற வழி கிடையாது, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அவன் கூட போயிட்டு அப்படி இப்படி இருக்கதான் செய்யறாங்க. இதனால தான் ஃப்ரெண்டு கிட்ட போய் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த கிழமைக்கு இப்போதைக்கு சாக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ற அவன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி நடிச்ச கடுத்த வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கறந்து உன் ஹஸ்பண்டோட கண்ணை சரி பண்ணு, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து விலைக்கிடு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரின்ட்டு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அவங்க கூட போயிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தா அவன் கொஞ்சம் சந்தேகப்படுவான். அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தா கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க கூட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பட் எனக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கணவர் இருக்காரு, அவருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்ணும் தெரியல, அவர்கிட்ட ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லிட்டு வரக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, அவர் கண்ணுக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அந்த பணத்தை மட்டும் நான் போய் கொடுத்துட்டேன்னா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்படியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா வந்து பார்த்தா அந்த பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காரு. அதுக்கடுத்து ஹீரோன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் வேணும்னா அந்த பணத்தை கொடுக்குறேன், நீ என்ன பண்றனா அதை எடுத்துட்டு போய் அவன் மூஞ்சில விட்டு கடாஸ், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சந்தோஷமா வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு டாக்டரை ஏற்பாடு பண்ணி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போன கடுத்து ஏர்போர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் ஏதோ கிரிமினலா யோசிக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த தாத்தாவோட வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க சந்தோஷமா இருக்கும்போது அவங்க கிண்ணர் எடுத்து அந்த தாத்தாவோட முகத்துல கண்ணுல கட்டிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி சந்தோஷமா இருக்கும்போது அவர் ஹார்ட் பீட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்கு தப்பா எகுருது. அப்படி எகுறும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை வளரிட்டே இருக்காரு, எனக்கு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, நான் சொர்க்கத்தை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அங்கதான்
தான் போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ ஊசி மாதிரி இருக்கு, அதை எடுத்து அந்த தாத்தாவோட நெஞ்சில இன்செர்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தா ஹார்ட் அட்டாக்ல அப்படியே இறந்து போயிடுறாரு. அவர் ஏற்கனவே உயிர் எழுதி வச்ச மாதிரி ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட சொத்து எல்லாமே வந்துட்டு அந்த சொத்துல ஒரு பங்கு எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்கன்னா யாரும் இல்லாத அனாதை குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவிடுறாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்க செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தெளிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் தான் முடிச்சிட்டு திருப்பி அதே ஏர்போர்ட்டுக்கு வராரு. வந்தது தான் பொண்டாட்டியை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. தான் கணவருக்கு கண் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவரை கட்டி பிடிச்சு நிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து என்ன படம் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.